மோகன், என்னையா கூப்பிட்டீங்க? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன காரணம்? ராணிங்கிற பெண்ணை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்ய. ராணிய நான் கொலை செஞ்சேனா? இது அக்கிரமம், அநியாயம். ராணி எனக்கு சகோதரி மாதிரி. குற்றவாளிங்க வழக்கமா சொல்றது இப்படித்தான். என்ன, மோகன் ஒரு கொலை குற்றவாளியா? எஸ். அந்த ராணியை கொலை செய்த 2 பேர்ல இவனும் ஒருத்தன். மோகன் இப்படிப்பட்டவன். What a shame. What a pity. By the way, Murali, meet Mr. Gyanraj. Hello, Mr. Gyanraj. Inspector. Sorry, madam. Mr. Veerraghavan, what's all this? Well, Mrs. Parthasarathy, அந்த ராணியை கொலை செஞ்ச 2 பேர்ல ஒருத்தன் மோகன், இன்னொருத்தன் முரளி அலையஸ் மதன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு காதல் தகராறு காரணமா இந்த கொலையை செய்ததா எங்களுக்கு தகவல் வந்தது. அதுக்கு வேண்டிய ஆதாரமும் இருக்கு. No, இருக்காது, இருக்க முடியாது. இது ஏதோ சதி. என் மகன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டா. அவரை நீங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். Well, Mrs. Parthasarathy, நீங்க ஒரு லீடிங் அட்வொகேட், ஜெயண்ட் லாயர். சட்டத்தை பத்தி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், சொல்லமா? தாராளமா வாயண்டா. வெள்ள சூட்டு உனக்கு ஒரு விழா. சிஜிவா. வெல், மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி, உங்க மகனை பார்க்க வந்த நானே அவனை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஐ ஆம் வெரி வெரி சாரி. இல்லங்க, என் புள்ள குற்றவாளி இல்ல. என் வயசுல பிறந்த புள்ள நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது. சட்டம் என்கிட்டயே விளையாடுது. என் புள்ள நிரபராதி நிரூபிச்சு காட்டு.